எல்லாருக்கும் வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்படி இருக்க? சோமா இருக்கீங்களா? நல்லா இருப்பேன் நம்புதேன். இது ஜே பேபி. காதல் படம், காமெடி படம், ஆக்ஷன் படம், த்ரில்லர் படம், பேய் படம், பிட்டு படம், இப்படி சினிமாவில் ஏகப்பட்ட ஜானர் இருக்கு. இல்லைனா ஒரே படத்துக்குள்ள அந்த காதல், காமம், காமெடி, ஆக்ஷன், த்ரில்லரு இப்படி எல்லா ஜானருமே மிக்ஸ் ஆயிருக்கும். ஆனால் இந்த ஜே பேபி படம் இருக்குல்ல, இது நான் மேலே சொன்ன காதல், காமம், காமெடி, ஆக்ஷன், த்ரில்லரு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எதுவுமே இல்லாத ஒரு பியூர் குடும்ப படம். ஆனால் மிராக்கிள் என்னென்னா, இதெல்லாம் இல்லைன்னா கூட இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த கதையோட கனெக்ட் ஆயிடுவாங்க. அப்படி ஒரு படம் இது. ஆனால் பர்சனலாக இந்த படத்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுக்கான காரணத்தை இந்த வீடியோவோட கடைசியில் சொல்லுதேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ரெண்டு அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை. அதனால ரொம்ப நாளாக ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேச்சுவார்த்தை கிடையாது. இந்த சூழ்நிலையில் திடீர்னு தொலைஞ்சு போகிற அம்மாவை தேடி இந்த ரெண்டு அண்ணன் தம்பிகளும் கிளம்புற தொலைதூர பயணமும் அந்த பயணத்தில் நடக்கிற சம்பவங்களும் தான் இந்த படத்தோட கதை. இப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ரொம்ப வருஷமாக மனஸ்தாபத்தில் இருக்கிற அண்ணன் தம்பியில் ஒரு தொலைஞ்சு போகிற தாய் சேர்த்து வைக்கிற கதைன்னு சொல்லலாம். ஜே பேபியா, ஊர்வசியம்மா, அதில் தேடி போகிற ரெண்டு பிள்ளைகளா, லொல்லு சபா மாறணும், அட்டகத்தி தினேசம், அப்புறம் இன்னும் நிறைய புதுமுகங்கள் படத்தில் இருக்காவ. ஆனால் யாருமே நடிக்கலை, வாழ்ந்திருக்காவ. அதான் உண்மை. ஏன்னா இது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவத்தை தான் படமாக எடுத்திருக்காவ. படத்தில் மூர்த்தின்னு ஒரு எக்ஸர்வீஸ்மேன் கேரக்டர் வரும். எல்லா கேரக்டர்களுமே இயல்பாக நடிச்சிருக்குச்சுல, அந்த மூர்த்தி கேரக்டர் மட்டும் கொஞ்சம் முதிர்ச்சி இல்லாமல் நடிச்சிருக்க மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனால் கிளைமேக்ஸில் போட்ட டைட்டில் கார்டை பார்த்ததுக்கு பிறகு தான் அந்த கேரக்டர் ஏன் அப்படி நடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற விஷயமே நம்மளுக்கு புரியும். அதுக்கு பிறகு அந்த கேரக்டர் மேலே நம்மளுக்கு ஒரு தனி மரியாதையே வந்துடும். அதை மாதிரி லொல்லு சபா மாறன் காமெடியாகவே பார்த்து பழக்கப்பட்ட மனுஷனை இவ்வளவு அழகான ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிக்க வச்ச முதல் படம் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மனுஷன் பட்டையை கிளப்பியிருக்காரு. இதுக்கு பிறகு இந்த மாதிரியான கேரக்டர்களில் இந்த மனுஷனை வந்து நிறைய எதிர்பார்க்கலாம். அப்புறம் அட்டகத்தி தினேஷ் ஒரு வளர்ந்து வர ஹீரோ, லேசான தொப்பையை வச்சுக்கிட்டு ஒரு குடும்பஸ்தனா நடிக்கிறதுக்கெல்லாம் தனி தைரியம் வேணும். மனுஷன் அந்த கேரக்டர் அவ்வளவு அழகா யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. எவ்வளவு கோவம் இருந்தாலும் அண்ணனை வந்து அப்பா அப்பான்னு கூப்பிடுறதெல்லாம் சான்ஸே இல்லை. அவ்வளவு யதார்த்தம். ஊர்வசியமா நடிப்பை பற்றிலாம் நான் சொல்ல மாட்டேன். பல காட்சிகளில் நம்ம கண்ணில் தண்ணியை பார்க்கறது தான் ஐயா நடிப்போட தரம். படத்தோட டெக்னிக்கல் டீமும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்கு. படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தோம்னா படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அப்புறம் சில காட்சிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ நடக்கக்கூடாத விஷயம் நடந்துற போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதப்பதப்போடையே கொண்டு போய் அதை நார்மலான சீனாக ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க. சில சீன்களில் படம் பார்க்கவனோட பல்ஸை எகிர வச்சு அதை நார்மலாக கொண்டு போய் முடிக்கிறதெல்லாம் என்னையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயிண்டாக தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் இது ஒரு உணர்ச்சி பூர்வமான படமாக முடியச்சில அந்த குறையெல்லாம் நம்ம மைண்ட்லேயே நிற்கல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படம் வந்து டைரக்டர் பா ரஞ்சித்தோட தயாரிப்போ இயக்கமோ எதுவாக இருந்தாலும் டைரக்டர் பா ரஞ்சித்தோட படம்னாலே அது சாதி ரீதியான படமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பொது புத்தியில் ஒரு சாக்கடை ஓடிட்டு இருக்குல்ல, அந்த சாக்கடையை ப்ளீச்சிங் பவுடரை கொட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அதுக்காண்டியே இயக்குனர் பா ரஞ்சித்துக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். அது மாதிரி இன்னொரு விஷயத்தையும் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நம்ம மற்ற மொழி படங்கள் ரிலீஸ் ஆகச்சுல அதுவளை தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு அதே சமயத்தில் தமிழ் சினிமாவில் வர நல்ல படத்தோட எல்லாம் கண்டுக்கிடாமல் விட்டுருந்தோம். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் தான் பிரேமலு தமிழ் டப்பிங்கும் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை கொண்டாடிட்டு இப்படி ஒரு சூப்பரான படத்தை சுமாரான படம் மாதிரி கடந்து போன தமிழ் ரசிகர்களை தான் கண்டிப்பாக குறை சொல்லியே ஆகணும். கடைசியாக அடிமனசுலேருந்து ஒரு வார்த்தை, இது படம் கிடையாது, இது ஒரு வாழ்வியல். இந்த வாழ்வியலை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பார்த்தேன்னா இந்த வாழ்வியலில் நீங்களும் கலந்து கரைஞ்சி போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இந்த படத்துக்கு மார்க்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம்னா அது இந்த படைப்பையே மட்டம் தட்டுற மாதிரி. படம் அமேசான் பிரைம் ஓடிடியில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்க. இந்த வார்த்தை தான் இந்த படத்துக்கான மார்க். சரி, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் நம்ம கரிமலூர் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் நடக்கிற சம்பவங்களில் ஒரு பாதி சம்பவம் என் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் படத்தில் வர அட்டகத்தி தினேஷோட கேரக்டர் பேர் தான் என்னோட பேரும். இதுதான் இந்த படத்தோட கதையில நான் ஒன்றி போய் பார்த்ததுக்கு முக்கியமான காரணம்.